நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வா வா. காசிநாதா, ஏய், நீ நினைக்கிற காசிநாதனா இல்ல. என்ன வசியம் பண்ணி விஷம் கொடுக்க வச்ச, ஒரு உயிரை அனாவசியமா கொல்ல நினைச்ச. டேய், என் குலத்தையும் என் குலதெய்வ பெருமையும் நானே கெடுக்க பார்த்தேன். உன் வசிய மோதிரத்தை எடுத்து வீசிட்ட. இப்போ உன்னதாண்டா கொல்ல போற. ஏய், நீங்க என்ன பண்றீங்க இங்க? அதெல்லாம் பேசிப்ப டைம் இல்ல. வா வா. பத்ரி, பத்ரி விடு. தாத்தா. ஏய் தாத்தா. காஞ்சனா, நீ என்ன தேடி வருவன் நல்லா தெரியும். உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வா. பத்ரி. நான் பத்ரி இல்ல, துரசிங்கம். தெரியுமா? நான் துரசிங்கம். காஞ்சனா, 200 வருஷமா உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு துரோகம் பண்ணிட்டு நீ அந்த ஆனந்தனோட வாழ்ந்துட முடியுமா? உன்னை நான் எவ்வளவு நேசிச்சேன். இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, பாரு 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 பாரு. இந்த ஓவியம் ஞாபகம் இருக்கா? அந்த ஆனந்தம் வரைஞ்சது. ஆனா இது ஏன் சொத்து? எனக்கு உனக்கு நிச்சயதார்த்தம் நடந்தது. ஆனா அந்த ஆனந்த உன் மனசை கெடுத்துட்டு அவன் வலையில உன்னை விழ வச்சிட்டான். விடுவேனா? நான் உன்னை விடுவேனா? விடத்தான் முடியும். உனக்காக என் வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு பத்ரி, பத்ரி, உனக்காக நான் சாக கூட துணிஞ்சேன். பத்ரி. தீராத ஆசையோட ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிட்டானா அந்த ஆசை நிறைவேற வரைக்கும் ஏய், அந்த ஆவி இந்த உலகத்திலேயே தான் இருக்கும். அதனாலதான் உன்னை அடையன்ற வெறியில இந்த துரசிங்கம் தற்கொலை பண்ணிக்கிட்டேன். ஆவியா உனக்காக. ஏய், இன்னும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன்டி. வா வா, நீ எனக்கு வேணும். பத்ரி, 200 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன்டி. 200 வருஷமா. பத்ரி வேண்டாம். டேய் போடா, போ. ஈவலி கை வச்சிட்டியா? பத்ரி, ஓடி.
பத்ரி வேண்டாம். காஞ்சனா. பத்ரி கிட்ட வராத. காஞ்சனா. பத்ரி சொன்னா கேளு. ஏய். ஏய். விடு. விடு. உன்னால என்கிட்ட தப்பிக்கவே முடியாது காஞ்சனா. கிட்ட வராத பத்ரி, நான் உன்னை கொன்னுடுவேன். நான் உன்னை கொன்னுடுவேன். கிட்ட வராத பத்ரி, சொன்னா கேளு. கிட்ட வராத. வராத வராத பத்ரி. காஞ்சனா, அவனை கொல்லு. காஞ்சனா, அவனை கொல்லு. நீ கொல்ல போறது பத்ரியே இல்ல, துரசிங்கந்த கொல்லு. உன்னை அடையறதுக்காக அவன் தன் நெஞ்சிலேயே கத்தியால குத்திக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான். அவனோட ரத்தம் தான் அது. அவனோட ரத்தம் தான் அது. காஞ்சனா, கொல்ல அவனை. கொல்லு காஞ்சனா. பத்ரி நல்லவன். துரசிங்க ஆவிதான் அவன் உடம்புல இருந்து கெட்டதெல்லாம் பண்ணுது. யோசிக்காத காஞ்சனா, ப்ளீஸ். என்னோட தாத்தாவையும் விஸ்வநாதையும் கொன்னது அவனோட ஆவிதான். யோசிக்காத காஞ்சனா. அவனை கொல்ல. அவனை கொல்றது தப்பே இல்ல. ஐயோ, இது உனக்கு வைக்கப்பட்ட பரீட்சை காஞ்சனா. அவனை கொல்லு. யோசிக்காத. அவனை கொல்லு காஞ்சனா. அவனை கொன்னுடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காஞ்சனா, காஞ்சனா, நீ நல்ல காரியம் தான் பண்ணிருக்க. காஞ்சனா, டென்ஷன் ஆகாத. நீ கொலை பண்ணது பத்ரியே இல்ல, துரசிங்கத்ததா. நீ டென்ஷன் ஆகாத. காஞ்சனா, இத பாரு. இது சாவித்திரி சித்தையோட புடவை. எங்க கிடைச்சது? அதுக்குள்ள இருந்ததுமா. தாத்தா, இது பிடிங்க. இது இது யாரோட புடவை? காஞ்சனா, அது
ஏன் புடவை? பத்ரியோட புடவையா? என்னம்மா? அப்படின்னா அப்படின்னா பத்ரி 7வது காஞ்சனா. தாத்தா, பத்ரி, நான் தேடிட்டு இருந்த இன்னொரு காஞ்சனா நீதான். ஆமா, அங்க கோயிலுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு பெரிய சிக்கல் இருக்கு தாத்தா. அம்மன் விசேஷமா 2 காணிக்க கேட்டிருக்கு. அது என்னன்னே புரியல. அதான் 2 பேரும் முடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏமா, அப்படி என்னமா ஒரு விசேஷ காணிக்க? 2 தலை 8 கால் உள்ள ஒரு ஆட்டோட பால். அது என்னது, அப்படி ஒரு ஆடா? அது மட்டும் இல்ல, எண்ணெய், விறகு, இலை, இது 3 நாளையும் ஆன ஒரே ஒரு பொருள். இது என்னமா புதுசா இருக்கு? இது 2ம் காணிக்கையா அம்மன் கேட்டிருக்கு. இதுதான் புரியாம தேடிக்கிட்டே இருக்கோம். ஆஹா, அம்மன் கேட்டா அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அது ஒரு சூட்சமும் இருக்கும். சரி சரி, நீங்க போங்க. இந்த 2 காணிக்கையையும் நான் எப்படியாவது தேடி கொண்டு வந்து சேர்த்துறேன். இல்ல தாத்தா, அது வந்து. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரி தாத்தா. தாத்தா எப்படியும் கண்டுபிடிச்சு கொண்டு வந்துருவாருன்னு நினைக்கிறேன். ஐயா, ஐயா, காஞ்சனா அங்க போறா. இதான் சரியான சகுனம். ஏவல விடுங்க, அவளை நாசமாக்கட்டும். அக்கா, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. பாத்துக்கோ. யம் யஹம் ஜாம் சம்ஹாரம் ஷ்வாக். சத்ரு சம்ஹாரம். பாத்துக்கோ. என்ன பண்றீங்க? என்னாச்சு உங்களுக்கு? தெரியல. இங்க ஏதோ தப்பா இருக்கு. என்னக்கா? நம்மள சுத்தி ஏதோ தப்பா நடக்குது. நம்ம எப்படியாவது கோயிலுக்குள்ள போயிடலாமா? சரி வாங்க. நிறுத்து. என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கா? அப்பா, அது வந்து யாக வேலை நிறுத்து. பாத்து, கோயில் வந்துச்சு, வாங்க.
அந்த காஞ்சனாவை கொல்ல இதுதான் சரியான நேரம். டேய், காஞ்சனாக்கு எதுவும் ஆகக்கூடாது. இல்ல, அந்த காஞ்சனா சாகணும். சொல்றேன். அப்பா, என்ன காரியம் பண்ணிட்டீங்க? முட்டாள் முட்டாள், காஞ்சனாவுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுடா. அப்படி ஆபத்து வந்துச்சுன்னா கோயில கண்டுபிடிக்க முடியாம போயிடும். அப்பா, அவ அந்த கோயிலை திறந்துட்டா அவங்க குடும்பத்துக்கு புகழ் போயிடும். நம்ம பரம்பரைக்கு கெட்ட பேர் வந்துடும்பா. அப்படி இல்லப்பா, அந்த குலதெய்வம் கோயில் 2 பரம்பரைக்குமே பொதுவானது. நாம கண்டுபிடிச்சிருக்கணும், கண்டுபிடிக்க முடியல, அவ கண்டுபிடிச்சிருக்கா, அதை நம்ம ஏத்துக்கணும்ப்பா. நமக்கும் குலதெய்வம் வேணும்ல. இவ்வளவு நாளா குலதெய்வத்தை கும்பிடாதனாலதான் நம்ம குடும்பம் இப்படி சீரழிஞ்சு நாசமாய் கிடக்குது. அப்பா, எதிரிங்க மேல இறக்கம் காட்டாதீங்க. நான் அந்த கோவிலை திறக்க விட மாட்டேன். பரமேசா, உன் அப்பனுக்கு இந்த கையும் காலும் விளங்காம போச்சே, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சொல்றேன் கேளு. அம்மை கழுத்துல விலையுயர்ந்த வைரமாலை கிடந்துச்சு. அதை திருடுறதுக்கு நான் திட்டம் போட்டேன்டா. சில அயோக்கிய பசங்களை கூட்டிக்கிட்டு அந்த கோயிலுக்கு போய் மாலையில கைய வச்சேன். அடுத்த நிமிஷம் எங்க இருந்தோ பெரிய சூறாவளி காற்று வந்து எங்க எல்லாரையும் தூக்கி கோயிலுக்கு வெளியில போட்டுருச்சு. அதுல எல்லாரும் இறந்துட்டாங்க. ஆனா நான் மட்டும் சாகல. அப்ப நான் சந்தோஷப்பட்டேன்டா. அப்புறம் தான் தெரிஞ்சது, இதை விட பெரிய தண்டனை எனக்கு காத்துக்கிட்டு இருக்கணும். ஆமா, உன் அப்பன் கை கால் விளங்காம பணத்தை விட கேவலமா மானம் கெட்டு போய் கழுவுற கையாலே தின்னுக்கிட்டு இருந்தனே. எதனால? எல்லாம் அந்த சக்தி வாய்ந்த அம்மனோட தண்டனடா, தண்டனை. இருந்தாலும் நான் பரமேசா, ஏன் மக உன் தங்கச்சி சாவுத்திரியும் ஒரு காஞ்சனாடா. என்னப்பா சொல்றீங்க? ஆமையா, அவளும் ஒரு தெய்வத்தோட அம்சமப்பா. அத நினைச்சா நமக்கும் நம்ம குலத்துக்கும் எவ்வளவு பெருமையா இருக்கு. அதனால நம்ம கோயிலை திறக்கிறத தடுக்க கூடாது. அது பாவம். நீ இந்த அஸ்தம சித்திகளை தூக்கி எறிஞ்சிட்டு நல்லதை சிந்தனை செய்ய நம்ம குலம் தலைக்கும். ஐயா, வா கோயிலுக்கு போலாம். அங்க போய் அம்மனை தரிசிக்கலாம். ஐயா வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.